இந்த வீடியோவில் 2024 MCQ 30வது பார்ப்போம். அடர்த்தி பீட்டாவை உடைய ஒரு திரவியத்திலான ஒரு சிறிய திண்ம கோளம் ஒரு தொட்டியில் உள்ள நீரின் மேற்பரப்புகளே ஒரு ஆழம் எச்சில் ஓயிலிருந்து விடுவிக்கப்படுகிறது. நீரின் அடர்த்தி ரோ பீட்டாவுக்கும் இந்த ரோ பீட்டா விட பெருசா இருக்கும். நீரின் மேற்பரப்பில் இருந்து கோளம் உயர்த்தப்பட்ட உயரம் யாது? எல்லா விசைகளையும் நீரின் பரப்பிலுவையும் புறக்கணிக்க. சரி, இந்த கேள்வி ராயல் காலேஜ் கேள்வியா வந்தது. ராயல் காலேஜில் 2024 கடைசி 3rd டேர்ம்ல வந்த ஒரு கொஸ்டின். சரி, இதுகள் வித்தியாசம் மற்றும் எல்லாம் ஓகே இருந்தது. சரி, முதல்ல இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்ற பார்ப்போம். இது கொஞ்சம் நல்ல மெக்கானிக்ஸை பொறுத்தவரை ஒரு நல்ல ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின்ஸ் தான். பாருங்க, ஃபர்ஸ்டா ஒரு ஒரு இதுக்குள்ள ஒரு மேபி இதுல என்னென்னு சொல்லலாம், ஓயிலிருந்து விடுவிக்கப்படுகிறது தொட்டி ஒன்றில் உள்ள தொட்டியாம் சொல்லிட்டாங்க. அப்போ பிரச்சனை இல்லை, தொட்டியில் இருக்கான். தொட்டியில ஒரு எச் உயரத்துக்குள்ள ஒரு கோளம் உள்ள ஒரு திண்ம கோளம் ஒன்று வைக்கிறாங்க. இந்த திண்ம கோளத்தினுடைய அடர்த்தி பீட்டா என்றும், இந்த இதுக்குள்ள இருக்கிற திரவத்தினுடைய அதனுடைய அடர்த்தி ரோ என்றும், நீரின் அடர்த்தி ரோ என்றும் எடுத்துட்டாங்க. நீர் என்றே சொல்லிட்டாங்க. இப்ப இதை நாங்க விடும்போது இது என்ன செய்யுது, எச் உயரத்தை தாண்டி இன்னொரு எச் உயரத்துக்கு போகும். அதாவது வெளியில எவ்வளவு தூரத்துக்கு போகும் என்றதை அவங்க கேட்கிறாங்க. வெளியே எவ்வளவு தூரத்துக்கு போகும், இந்த கோளம் இவ்வளவு தூரத்துக்கு போகும். ஏன் போக வேண்டி இருக்க போகுது, இந்த அடர்த்தி எதிர அடர்த்தியை விட அப்ப பீட்டா அடர்த்தி சின்னன் எங்களுக்கு ரோவை விட மாறி போட்டாலும் சரி, அங்க மாறி தந்திருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. எப்படியோ ரோ கூட இருக்குது அடர்த்தி, இது குறைவா இருக்கு. ஆகவே மேலதான் போக வேண்டி இருக்கு. இப்ப கேள்வி என்ன கேள்வின்னு சொன்னா, இந்த எச் தான் எங்களுக்கு கேள்வி என்னவா இருக்குது, இந்த இருக்கிற எச் அந்த எச் இந்த சார்புல எடுக்கணும். சரிதானே, இதுதான் அந்த கேள்வி. சரி, இப்ப நாங்க பார்ப்போம் விசைகளை சாப்பிடுறோம். முதலாவது இதுக்குள்ள என்ன செய்யும், இதுல எம்ஜி தொழிற்படும். சரியா, மேலொரு என்ன செய்யும், யூ தொழிற்படும். இவ்வளவுதான் இதா தொழிற்படும். இப்ப தொழிற்படும் போது இது முதல்ல என்ன செய்யும், இங்க இருந்து இங்க நகரும். அப்ப நான் இந்த புள்ளிய ஏ என்றும் இந்த மட்டத்தை பி என்றும் இதை சி என்றும் வரும். அப்ப ஈஸியா இருக்கும். முதல்ல இதுல இருந்து இந்த தூரத்துக்கு வந்துட்டு பிறகு திருப்பி இதுல இருந்து இந்த தூரத்துக்கு போகும். அப்ப நாங்க முதல்ல இந்த தூரத்துக்கான இதை நாங்க செஞ்சு பார்ப்போம். சரியானே, ரைட். அப்ப இதுக்குரிய கன அளவை கன அளவு ஏற்ற தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்வோம். இப்ப என்ன நடக்க போகுது, மேல் நோக்கிய திசையில நான் என்ன செய்யறேன், இது இயங்குறதுக்குரிய முறையில கண்டுபிடிக்க போறேன் இதுவரையும் போறதுக்கு. அப்ப புள்ளி ஏயிலிருந்து பிக்கு இந்த நீர்மட்டம் வரை, ஏயிலிருந்து பிக்கு எவ்வளவு ஆறுமுடுகளோட இது மேல போகுதுன்றதை நான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப என்ன செய்யறேன், நான் மேல் நோக்கிய திசையில F7MA பாய்க்கிறேன். மேல் நோக்கிய திசையில F7MA பாய்க்கிறேன். மேல் நோக்கிய திசையில என்ன பாய்க்கிறேன், F7MA பாய்க்கிறேன். இது இருக்கட்டும், ரைட். F7MA பாய்க்கிறேன். அப்ப மேல் நோக்கிய திசையில் என்ன இருக்குது, U இருக்குது. கீழ் நோக்கிய திசையில் என்ன இருக்குது, MG இருக்குது. அதே திணிவு M தான், அதுல A. அப்ப நான் ரோ சார்பாக இதை எடுத்து வச்சுக்கொள்றேன். அப்ப இதை முழுமையாக கனளவு இது செய்ய. அப்ப கனளவு நான் V என்று எடுக்கிறேன். அப்ப V என்று எடுத்தா என்ன, V நீர் ரோ G. இதுக்கு பதிலாக என்ன, V தான் கனளவு உங்களுக்கு தெரியும். ரோ என்ன, பீட்டா இன்டு G. இதுக்கு V, இதுல கனளவு பீட்டா, கனளவு V, இதுல ரோ இன்டு A என்று வரும். இப்ப இதுல இருக்கிற ஏ சமப்படுத்தி பார்த்தேன்டா, ஏக்குரிய இதை எடுத்து பார்த்தேன்னு சொன்னா, ரைட். இவ்வளவு இந்த வியை வெட்டலாம், வி எல்லாம் வெட்டினோம்னு சொன்னா ரோ ஜி மைனஸ் பீட்டா ஜி சமன் இதை வெட்டிட்டோம். அப்ப என்ன வரும், பீட்டா ஏ. அப்ப ஏ என்னவா இருக்க போகுது எங்களுக்கு, ஓகே. ஏ இதுல பீட்டான்னு சொன்னா, ரைட், ரோ எடுக்கிறேன் மைனஸ் 1. ஏன், இது பீட்டா தானே, அப்ப கீழே, அப்ப ரோக்கு கீழே பீட்டா
-1 இன்டு ஜி என்ற முடிவு எடுத்து வைக்கிறேன். சரியா? அப்ப இதுல இருந்து என்ன நடக்க போகுது, இங்க வரையும் போக போகுது. ஃபர்ஸ்டா இந்த ஆர்முடுகளோட போக போகுது மேல் நோக்கிய திசையில். சரியா? ரைட். இப்ப நான் அடுத்தது என்ன செய்யறேன்னு சொன்னா, இதுல இருந்து இங்க போறதுக்குரிய இதுல, அதாவது ஏல இருந்து பிக்குரிய நேர்கோட்டு இயக்கத்தை நான் அதுல பாக்குறேன். எவ்வளவு வேகத்துல இதுல போய் நிக்குது. ஏன்னா அதுக்கு அங்கே போகுதா போலையாண்டு கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்ப இந்த அடிப்படையில நான் இதுலயே வச்சு செய்யறேன். இதுக்கு என்ன செய்யறேன், வேகம், அதாவது பியில் கோளத்தின் வேகம் எப்படி கண்டுபிடிப்போம், இது முக்கியம். பியில் கோளத்தின் வேகம் இதை கண்டுபிடிச்சாதான் நாங்கள் மேல போறது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப நான் அதுக்காக நான் என்ன செய்யணும், மேல் நோக்கிய திசையில v² = u² + 2as பாவிக்கிறேன். சரிதான்? ஏன்னா நேரம் தெரியல எங்களுக்கு முதலாவது. அப்ப இதுல 0 தெரியும், வேற உயரம் தான் தெரியும். அப்ப இதை வச்சுக்கொண்டு நம்ம ஒண்ணும் செய்யலாம். அப்ப இந்த இடத்துல இருக்கிற vb எவ்வளவு இருக்க போகுதுண்டா, இது 0 ஆயிரும். என்ன நாங்க 0ல இருந்தா விடுறோம்னு சொல்றாங்க. இந்த ஓய்வுல இருந்தா விடப்படுகிறது, கிரகத்திலிருந்து ஓய்விலிருந்து விடப்படுகிறது, ஓய்விலிருந்து விடப்படுது, ஓய்விலிருந்து விடுறாங்க. அப்ப இவர் 0 ஆயிருவேர். பிளஸ் மேல் நோக்கிய திசையில நாங்க பாய்ச்சோம். அதே மாதிரி இந்த ஏயும் அப்படி ஏ வச்சுக்கொண்டு 2a h இந்த பெரிய கோவை இதுல போட்டு சுருக்காம இதை வச்சு கொள்வோம். இங்க அலங்களுக்கு தேவைப்படுங்கிறதுக்காக கடைசியா கொண்ட இந்த ஏய பிரதியிட பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல இருக்கிற இது இந்த வேகம் இந்த தெரிஞ்சு. எங்களுக்கு தேவை இந்த தூரம் தானே. இப்ப இந்த இடத்துல இருக்கிற வேகம் என்னவா இருக்கும், 0. எவ்வளவு தூரம் போதுன்னா எங்கள்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிற வேகம் 0. அப்ப விசி எங்களுக்கு என்னவா இருக்கும், 0 இருக்கும். அப்ப விபி இந்த இருக்குது. அப்ப நான் என்ன செய்ய போறேன், மேல் நோக்கிய திசையில இதுல பில இருந்து சிக்குரிய இயக்கத்தை பார்க்க போறோம். அப்ப பியில் கோளத்தினுடைய வேகம் கண்டுபிடிச்சோம். இப்ப என்ன செய்வோம்டா, இயக்கம் பி டு சி, ரைட்டா? பில இருந்து சிக்கு என்ன, மேல் நோக்கிய திசையில திருப்பியும் மேல் நோக்கிய திசையில v² = u² + 2as திருப்பியும் பாய்ச்சன்னு சொன்னா இங்க பாருங்க, இதுல வேகம் என்ன, இங்க 0 ஆயிடுச்சு. இங்க ஆரம்ப வேகம் என்ன, என்னட்ட இருந்த v², அதே தான் போறேன். அப்ப 2ah என்று போட்டேன். ரைட். இப்ப இங்க இருக்கிற ஆறுமுடுகள் என்னன்னா புயிர்ப்பு ஆறுமுடுகள் இயங்கணும் வரும். அப்ப புயிர்ப்பு ஆறுமுடுகள் நாங்க இப்ப மேல் நோக்கி பாக்குறோம், புயிர்ப்பு ஆறுமுடுகள் கீழ் நோக்கி இருக்கு. ஆகவே -2g, இந்த உயரம் தான் h, இந்த உயரம் தான் h, அதான் நான் காண போறேன். அப்ப இப்ப நாங்க இதை நேரடியாக பிரதியிட்டு பார்த்தோம்னா இது மைனஸ் இஞ்சால போகும்போது எங்களுக்கு என்ன வரப்போகுது, இப்ப இந்த 2 வெட்டுப்பட்டா AH என்ன வரும், GH இந்த GH